சிசுபாலனுக்கோ ஞானத்தை தாண்டிய லீலை அது கிடையாது. சிசுபாலனுக்கு அந்த வேசிகளிடமிருந்து உடல் சுகம் தேவைப்பட்டது. அந்த வேசிகளுக்கு சிசுபாலனிடமிருந்து பணமும் பாதுகாப்பும் தேவைப்பட்டது. அங்க தேவை வேறையாக இருக்கிறதுனால அதை பக்தி என்றும் ஞானம் என்றும் சொல்ல முடியாது. இங்கன்னா கோபியர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில் கிருஷ்ணனுக்கும் கோபியர்களிடமிருந்து உடல் சுகம் தேவையில்லை. கோபியர்களுக்கும் கிருஷ்ணனிடமிருந்து வேறு பாதுகாப்போ பணமோ தேவையில்லை. தேவையை ஏற்கனவே கிருஷ்ணன் கொடுத்து விட்டான். அங்க தேவை ஒண்ணுமே இல்லை. அங்க பகிர்ந்து கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. அது தேவை ஒன்றும் இல்லாததனால், எதுவும் கேட்கப்படாததனால் பொங்கி வழிவதுதான் பக்தியாக மலர்ந்தது. பொங்கி வழிவதுதான் ஞானத்தை தாண்டிய ரசம்னு சொல்றோம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த வாழ்க்கையே கிருஷ்ணன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் கோபிகைகள், இந்த வாழ்க்கை கிருஷ்ணன். இந்த வாழ்க்கையோட நீங்களும் பொங்கி வழியறீங்களோ, அப்ப ஞானத்தை தாண்டிய ரசம் உங்களுக்குள் நடக்கும். இல்லைன்னா வாழ்க்கையோடு நீங்கள் வேசிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையோட நீங்க சிசுபாலனுடைய வேசிகளுக்கு இருந்த உறவை வச்சு வாழணுமா, இல்ல கிருஷ்ணனுக்கும் கோபியர்களுக்கும் இருந்த உறவை வச்சு வாழணுமான்னு முடிவு பண்ணுங்க. வாழ்க்கை கிருஷ்ணன். யார் யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து பணமும் பாதுகாப்பும் தேவையில்லை என்று துறக்கிறீர்களோ, அந்த வினாடியிலிருந்து உங்களுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இருக்கின்ற உறவு ஞானத்தை தாண்டிய ரசமாக மாறுகின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் முக்திய ஒரே ஒரு லைன்ல விளக்கணும்னா, லிவிங் இன் அட்டர் இன்செக்யூரிட்டி இஸ் லிவிங் என்லைட்டன்மெண்ட். முழுமையான பாதுகாப்பற்ற தன்மையில் வாழ்வதுதான் ஜீவன் முக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பற்ற தன்மையையே ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதுவே ஒரு பாதுகாப்பாக மாறிவிடும். நல்லா தெரிஞ்சுங்க. பாதுகாப்பை நீங்கள் எவ்வளவு தேடினாலும் பாதுகாப்பா இருக்காது. இப்ப ஒரு வீடு கட்டிட்டா பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும் வீடு எவ்வளவு நாள் நிற்கும்னு? இல்ல ஒரு பெரிய சொத்து குவிச்சிட்டோம்னா பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? நாட்டுக்கு போறது என்ன பண்ண முடியும்? உங்க கரன்சிக்கு வேல்யூ இல்லாம போயிடுமே. ஒருவேளை நாட்டு மேல போர் தொடுக்கப்பட்டா என்ன ஆகும்? உங்க கரன்சிக்கு வேல்யூ இல்லாம போயிடுமே. அப்ப என்ன பண்றது? எதுவுமே எப்பொழுதுமே பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை தேடி சுற்றிய ஒரு மனிதனுடைய கதை இருக்கு. கல் செதுக்கிற சிற்பியாக இருந்தான். அவனுக்கு என்னடா இது வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு, நமக்கு இந்த கல் செதுக்கியே வாழ்ந்துட்டு இருக்குமே, இதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கைக்கு போக முடியாதா? பக்கத்தில் அவன் வச்சிருந்த சாப்பாட்டை ஒரு எலி சாப்பிட்டு போயிருச்சான். என்னை விட இந்த எலி பாரு என்ன அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சான். பக்கத்தில் ஒரு ரிஷி வந்தார் அந்த ஊருக்கு. அவர் போய் அந்த ரிஷியை பார்த்துட்டு, நான் இந்த எலியா மாறணும் அப்படின்னா, உடனே அந்த ரிஷி அப்படியே ஆகட்டும்னுறாரு. எலியா மாறிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு பூனை அவனை சாகடிக்க வந்துதான். ஓ, அப்போ எலியை விட பூனை தான் பெட்டர், நான் பூனையா மாறணும். நான் ரிஷி அதுக்கும் சரி நிட்டாரான், பூனையா மாறிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பூனையை நாய் விரட்டி வந்துதான். அப்போ இவன் பார்த்துட்டு, இல்லை நாய் தான் பெட்டர் போல அப்படின்னு, நாயா மாறணும். சரி நாயா போ அப்படின்ட்டாரான். இந்த நாயை ஒரு சிறுத்தை துரத்துச்சான். நல்லா போய் திரும்ப கேட்டான், நான் சிறுத்தையா மாறணும். சரி சிறுத்தையாவே மாறிப்போ அப்படின்னு. அந்த சிறுத்தைய ஒரு பாம்பு விரட்டுச்சான். நான் பாம்பா மாறணும் அப்படின்னா. உடனே ரிஷி அப்படியே ஆகட்டும்னுட்டார். பாம்பை ஒரு கழுகு துரத்துச்சான். இவன் நான் கழுகா மாறணும். சரி கழுகாவே மாறிட்டு போ. கழுக காத்து அலைக்கழிச்சுதான். அப்ப இவன் கேட்டானா, நான் காத்தா மாறணும் அப்படின்னு. சரி காத்தா மாறிட்டு போ. காத்துக்கு அசையாம அந்த மலை நின்றுதான். இவன் போய் கேட்டான், நான் மலையா மாறணும். சரி மலையா மாறிட்டு போ.
மலையை ஒரு சிற்பி செதுக்கிட்டு இருந்தானா. அட என்னையே செதுக்கிறானா இவன், நான் சிற்பியா மாறணும்னு கேட்டானா. சரி சிற்பியாவே மாறி போனானா. செக்யூரிட்டியை தேடி போற வாழ்க்கை இப்படித்தான். செக்யூரிட்டியை தேடி போற வாழ்க்கை இப்படித்தான். எங்க கிளம்பி எங்க சுத்தி எங்க வரும்னு செக்யூரிட்டி நிறைய ஒண்ணு கிடையாது. செக்யூரிட்டி இருக்கிற இடம் ஒரே ஒரு இடம் இருக்கு, சுடுகாடு. போய் அங்க படுத்து மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை பாருங்க. இந்த அப்கோர்ஸ் இந்த காலத்தில் அதுவும் ப்ராப்ளம் தான். 2 வருஷம் கழிச்சு தோண்டி போட்டுறார்கள். செக்யூரிட்டி இருக்கிற ஒரே இடம் சுடுகாடு தான். அதுக்கு மேல இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்ற இடமா இருக்கிற இடம் தான் சுடுகாடு தான் செக்யூரிட்டி இருக்கிற இடம். ஆனா அங்க போறதுக்கு யாரும் கட்டாயம் விரும்ப மாட்டோம். செக்யூரிட்டிக்கு போறதுக்கு விரும்ப மாட்டோம். அதாவது கப்பல் துறைமுகத்துல சேஃபா செக்யூர்டா இருக்கின்றது உண்மைதான். ஆனா துறைமுகத்திலே இருக்கிறதுக்காக அது கட்டப்படவில்லை. லைஃப்ல எப்போ 1-2 இடத்துல பணத்தால இல்ல செக்யூரிட்டியோட இருக்கிற வாழ்க்கையில வாழ வேண்டியதான், தப்பு இல்லை. ஆனா அதுக்காகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. இன்ஸ்பிரேஷனும் இன்டென்சிட்டியும் எக்ஸைட்மெண்ட்டும் எப்பவுமே புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த இன்செக்யூரிட்டியில இருக்கிற மனிதர்களை சுற்றித்தான் இந்த குணங்கள் உயிரோடு இருக்கின்றன. வீரியலட்சுமி, தைரியலட்சுமி, இந்த லட்சுமி எல்லாம் உங்களை சுத்தி வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த லட்சுமியும் நம்பாம செயல்ல இறங்கிக்கிட்டே இருக்கணும். எந்த லட்சுமியையும் நம்பாம காளியை போல வாழ்ந்தீர்களானால் இன்செக்யூரிட்டியிலேயே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறது, கண்டினியூவஸா பாதுகாப்பற்ற தன்மையிலேயே இயங்குவது, பாதுகாப்பற்ற தன்மையினாலேயே உங்கள் உடல் மனம் இரண்டையும் புடம்போடுவது. எப்போ நீங்க கம்ஃபர்டபுளா உங்க லைஃப்ல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே லைஃபை உடைச்சு அடுத்த புது ஊருக்கு போயிடணும், புது வேலைக்கு போகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பாதுகாப்பற்ற தன்மையிலேயே நீங்க இயங்குறீங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் உங்களை சுத்தி லைஃப் எனர்ஜி பொங்கும். லைஃப் எனர்ஜியோட ஆதி வேர், ஆணி வேர், ஆதி மூலம் தான் லக்ஷ்மி தன்மை. லைஃப் எனர்ஜி உங்களை சுத்தி பொங்கறதுக்கு அனுமதிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா லக்ஷ்மியும் உங்களை சுத்தி வாழும். இல்லைன்னா குபேர வேணா இருப்பான், லக்ஷ்மி இருக்க மாட்டான். குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தானும் ஆனந்தமா அதை அனுபவிச்சு தன்னை சுத்தி வரவங்களுக்கும் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பவள் லக்ஷ்மி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட லக்ஷ்மி எனர்ஜி இருந்தா கொஞ்சம் பணம் இருந்தாலுமே பெரிய ஆனந்தத்தோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க, லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ்வீங்க. ஆனா லக்ஷ்மி எதையுமே பிடிச்சு வைக்க மாட்டான், பொங்கிக்கிட்டே இருக்கும். சுழன்று கொண்டே இருக்கின்ற பாதுகாப்பற்ற தன்மையின் உச்சத்திலே வாழுகின்ற சக்தி லக்ஷ்மி. சாமி எப்பவும் சொல்றது உண்டு, ஒரே ஊர்ல லைஃப் லாங் கழிக்கிறவங்க மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. உண்மையிலே சொல்றேன். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, எப்படி சாமி 9 வருஷம் பரிவராஜ யாத்திரை பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்களே, ஊர் ஊரா போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு கொடுமையான வாழ்க்கையாச்சே சாமி அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா எனக்கு தான் உன் லைஃப்பை பார்த்தா கொடுமையாக தெரியுது, என் லைஃப் கொடுமையே கிடையாது. அது என்ன ஆனந்தமான வாழ்க்கைன்னு உனக்கு தெரியாது. என்னால் உனக்கு எப்படி என் வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியல, எனக்கு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியலன்னு சொல்கிறது. என்னால் உண்மையில நினச்சே பார்க்க முடியல. காலையில் எந்திரிச்சா அதே வீடு, அதே காரு, அதே வீட்டுக்காரு, எவ்வளவு நாள் இப்படியே வண்டி ஓட்டுறது, அதே சோறு. நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கைய. நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற வார்த்தைங்க கூட ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? எந்திரிச்சோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன சொல்லுங்க அதான் சொல்லுவீங்க, அந்த அம்மா என்ன சொல்லும் அதான் சொல்லும். பிராக்டிக்கலா அதுல 1-2 வார்த்தை தான் ஆட் ஆகும், டிலீட் ஆகும். ஒருவேளை வாரம் இருமுறை அந்த வார்த்தை ஆட் ஆகும், டெலீட் ஆகும், அவ்வளவுதான். ஆனா தினந்தோறும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிக்கிற வார்த்தைகள் கூட ஸ்டாண்டர்டா டைப் ஆகி ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு.
உங்க வாழ்க்கை கூட அந்த செலக்டட் வசனங்களை மட்டும் தான் பேசுறீங்க. அதுக்கு மேல ஜாஸ்தி பேசினா என்ன பண்ண போறோம், விடுப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நாம சொல்லி அவர் பதில் சொல்றதோட அதே நாமளே மனசுலயே சொல்லிக்கலாம். அதனால ஒரு பெரிய கொடுமை பாருங்க, உங்க பேசுற வார்த்தைகளை கூட ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. அதுல கூட இன்செக்யூரிட்டி இல்லாம போயிருச்சு. சண்டை போறது கூட பாருங்க, நீங்க ஒன்றும் சாமி எப்பவுமே நம்ம பிரம்மச்சாரிங்களுக்கு சொல்லுவேன், புதுசு புதுசா தப்பு பண்ணுங்க, புதுசு புதுசா சண்டை போடுங்க, வளருவீங்க. ஆனா புதுசு புதுசா சண்டை போடுற அளவுக்கு கூட நீங்க யோசிக்கிறது இல்லை. புதுசு புதுசா தப்பு பண்ற அளவுக்கு கூட யோசிக்கிறது இல்லை. ஒரே தப்ப கொஞ்சம் பெரிய ஸ்கேல்லையோ சின்ன லெவல்லையோ பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அப்படியே புரட்டி பாருங்க உங்க லைஃப. புதுசு புதுசா தப்பு பண்ணணும் அப்படின்னா கூட இன்செக்யூர்டா திங்க் பண்ணி ஆகணும், ஸ்பான்டேனியஸா இருந்தாகணும். அது கூட இருக்கிறது இல்லை, அது கூட இருக்கிறது இல்லை. எல்லாமே ப்ரீ பிளான்டா, ஃபிக்ஸ்டா, செக்யூர்டா இருக்கிறது. முழுமையான பாதுகாப்பற்ற தன்மையில் வாழ்வதுதான் ஜீவன் முக்தி. வாழ்க்கையோட இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, வாழ்க்கையே சுவாசமாக எனக்குள்ளே சென்று வெளியே வருகின்ற வாழ்க்கையே, ஜீவாதாரமே, இந்த உலகத்திற்கே உயிராக இருக்கின்ற, இந்த உலகத்தை நான் உணர்வதற்கு ஆதார சக்தியாக இருக்கின்ற வாழ்க்கையே, இன்றிலிருந்து நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம், என்னுடைய சுவாசமாக நீ வளர்ந்திருக்கிறாயே, இது போதுமானது. நீ என் உடலுக்குள்ளே உயிராக உலவுகின்றாயே, அது போதுமானது. ஒரு பொருளை தொட்டால் என்னால் உணர முடிகின்றது, அது போதுமானது. ஒரு பொருளை என்னால் பார்க்க முடிகின்றது, அது போதுமானது. ஒரு பொருளை என்னால் ருசிக்க முடிகின்றது, அது போதுமானது. வாழ்க்கையே, நீ ஏற்கனவே எனக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து விட்டாய். இதற்கு மேல் உன்னிடமிருந்து நான் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை, உன்னிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீ எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள், உனக்காகவே நான் அனைத்தையும் விரித்து வைக்கிறேன். இந்த உணர்வை எடுத்துட்டு வந்து வாழ ஆரம்பிச்சுன்னா அதுதான் ஜீவன் முக்தி. அந்த வினாடியே உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் இடையே இருக்கின்ற உணர்வு கிருஷ்ணனுக்கும் கோபியர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற உணர்வாக மாறிவிடுகின்றது. உங்கள் வாழ்க்கையே ராசலீலை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராசலீலைங்கிறது ஏதோ கொஞ்ச நேரம் கோலாட்டம் அடிச்சுட்டு கும்மியாட்டம் அடிச்சுட்டு கலரை பூசிக்கிட்டு ஆடுறது இல்லை, அது சிம்பாலிக்கா பண்றோம், அவ்வளவுதான். அது ராசலீலை கிடையாது. ராசலீலை என்ன? வாழ்க்கையே ஞானத்தை தாண்டிய ரசமாக மாறுவது ராசலீலை. இன்னைக்கு உலகம் முழுக்க பக்தர்கள் ராசலீலை கொண்டாடுகிறார்கள். இன்று ஹோலி பண்டிகை, ராசலீலையை கொண்டாடுகிறார்கள். ஆனா இன்று மாத்திரம் ராசலீலையை கொண்டாடுவது ராசம் அல்ல. ஞானத்தை தாண்டிய ரசத்தை வாழ்விலே உணர்வதனால் வாழ்க்கையே ராசலீலையாக மாறுவது, வாழ்வே ராசமாக மாறுவது, வாழ்வே ராசத்தில் கரைவது, வாழ்வே ராசமாய் மலர்வது. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையும் நமக்கும் இருக்கிற உறவு சிசுபாலனுக்கும் அவனுடைய வேசிகளுக்கும் இருக்கிற உறவு மாதிரி தான். நீங்க தொடர்ந்து வாழ்க்கையிலிருந்து எதையாவது திருடிக்கிட்டே, வாழ்க்கைங்கிற பழத்தை சாறு பிழிந்து அதிலிருந்து திருடி சேர்த்து வைத்துக் கொள்வதற்கே 24 மணி நேரம் முயற்சி பண்ணுவீங்க. வாழ்க்கை என்ன பண்ணும்? கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களோட என்ன பண்ணும்? பொம்மலாட்ட விளையாடிட்டு இருக்கும். இந்த பக்கமாவா, இந்த பக்கமாவா, இந்த பக்கமாவா, இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு. நீங்க இங்க இருந்து இந்த பொம்மை கிட்ட இருந்து கொஞ்சம் திருடிட்டு போய் வீட்டில் வச்சு பூட்டுறதுக்குள்ள இன்னொரு பொம்மை வரும், இங்க வா, இங்க வா, இங்க வான்னு. அதை நீங்க வீட்டில் வச்சு பூட்டிட்டு இந்த பொம்மை கிட்ட திருடுறதுக்கு வரும்போது இந்த பொம்மை என்ன பண்ணும்? அங்க போய் அதை எடுத்துக்கும். நீங்க வேற எங்க இருந்தாலும் திருடிட்டு வச்சது என்ன பண்ண சேர்த்து மொத்தமா எடுத்துக்கிடும். வாழ்க்கை உங்களோடு பொம்மலாட்ட விளையாடுவதற்கு அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கையோடு முழுமையாக திறந்திருங்கள். வாழ்க்கையோடு திறந்திருங்கள். நான் சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய உணர்வு முழுவதையும் ட்ரூ டு த கோர், ஹானஸ்டி டு த கோர், உங்களுடைய உணர்வு முழுவதையும் ஒரே நிலையை நோக்கி ஒன்றாக்குங்கள்.
எதை நம்புகிறீர்களோ அதை மட்டும் பேசுங்கள், எதை நம்புகிறீர்களோ அதை மட்டும் செய்யுங்கள், எதை நம்புகிறீர்களோ அதை மட்டும் வாழுங்கள். நம்பாத விஷயங்களை வாழ ஆரம்பிக்கிறவன் தான் உளுத்து போன மூங்கில் மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உளுத்து போன மூங்கில் புல்லாங்குழலா மட்டும் இல்ல, பாடகட்ட கூட உபயோகமாகாது. உளுத்து போன மூங்கில் உள்ளுலகத்துல மட்டுமல்ல, வெளி உலகத்தை ஜெயிக்கிறது கூட உபயோகமாகாது. காலியான மூங்கில் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழலா உபயோகமாகும். ஆனா உளுத்து போன மூங்கில் பாடகட்ட கூட உபயோகமாகாது. காலியான மூங்கில் இறைவன் கையில புல்லாங்குழலா இருக்கும். கனமான மூங்கில் பாடகட்டி புணந்துக்கு உபயோகமாகும். ஆனா உளுத்து போன மூங்கில் எதுக்கும் உபயோகமாகாம பாடகட்ட கூட உபயோகம் இல்லாம போகும். நீங்க அகங்காரம் இல்லாம போகும் பொழுது இறைவன் கையில புல்லாங்குழலா மாறிடுறீங்க. கனமான மூங்கிலா மாறி அகங்காரத்தோட வாழும் பொழுது இந்த உடம்புங்கிற புணத்தை தூக்கிட்டு போற பாடகட்டுறதுக்கு யூஸ் ஆவீங்க, பாடகட்டுற மூங்கிலா இருப்பீங்க. உளுத்து போகும்போது பாடகட்ட கூட உபயோகம் இல்லாம, இந்த உடம்பை தூக்கிட்டு வாழ்றது கூட உபயோகம் இல்லாம விழுந்து மாய்கின்றோம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையோடு உங்களுக்கு இருக்கின்ற உறவை நேராக்குங்கள். உங்கள் உடல் வியாதிகள் மறைந்து, உள்ளத்தின் வியாதிகள் மறைந்து உணர்வு சீரமையும். கிராமத்து மக்கள்கிட்ட நான் பார்த்திருக்கேன், இந்த உணர்வை சீரமைத்து வைப்பது. மத்திய பிரதேசம் பக்கத்துல ஒரு கிராமம், அருமையான ஒரு இடம், குஜராத்துக்கு கிட்ட. அந்த கிராமத்தில் இருக்கிற பழக்கம் என்னன்னா, அந்த மக்கள் கனவுல யாரையாவது பார்த்து திட்டா இல்ல ஏதாவது அவர்களுக்கு தவறு செஞ்சுட்டுதா கனவு கண்டால் கூட மறுநாள் அந்த வீட்டுக்கு போய் அந்த நபர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வருவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், கனவுல செஞ்சதுக்கு ஏன்பா நனவுல போய் அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது அப்படின்லாம். நாமளா தான் நம்ம அந்த மாதிரி ஒரு வேளை பண்ண வேண்டியதான். என்ன ஆகும், தினம் எத்தனை பேர் காலில் விழ வேண்டியிருக்கும். அவங்க நம்புறாங்க, கனவுல ஒரு தீங்கு இழைக்கிறதுனா கூட எப்படியாவது நம்ம அன்கான்சியஸ்ல அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கும், அவங்கள பழி வாங்கணும்னு நமக்கு தோணும், நம்ம அன்கான்சியஸ்ல ஏதாவது ஒரு கோபம் இருக்கும், அதனால தான் இந்த செயலை நாம செய்யறோம், அதனால தான் இதை செய்கின்றோம்னு அவர்களுக்கு மிக தெளிவான ஒரு சத்தியம் புரிந்திருக்கிறது. அதனால உணர்வை நேராக்குவதற்காக, அவர்களுடைய உணர்வை சீர் செய்து கொள்வதற்காக, கனவிலே யாரையாவது காயப்படுத்தி விட்டால் கூட, உடலாலோ மனதாலோ, கனவுல ஒருத்தருக்கு வஞ்சம் செய்து விட்டாலும் கூட நனவிலே சென்று அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்களாம். நேர்கொண்ட உணர்வு, நிமிர்ந்த வாழ்க்கை. பாரதி சொல்றாரு, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞானச் செருக்கும். அது இதுதான், நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் திமிர்ந்த ஞானச் செருக்கும். ஞானத்தினாலே வருகின்ற தெளிவு, அதுதான் வாழ்க்கையோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு. இதைத்தான் ஞானத்தை தாண்டிய ரசம்னு சொல்றேன். கோபியர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரெண்டு பேருக்குமே கொடுக்கறதுக்கும் வாங்கறதுக்கும் எதுவுமே இல்லை. அவர்கள் ஒரே உணர்வு என்பதை உணர்ந்து விட்டார்கள். ஆனாலும் கூட எளிமையோடும், இப்போ ஒரே உணர்வு தான் உணர்ந்துட்டு அப்படியே பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா கூட அது ராசலையா இருந்திருக்காது, போரா இருந்திருக்கும். கிருஷ்ணனுடையது ஞானத்தை தாண்டிய ரசம். ரெண்டு பேரும் ஒன்றுன்னு உணர்ந்தாலும் கூட சீண்டி பார்ப்பதிலே ஒரு ஆனந்தம், விளையாடி பார்ப்பதிலே ஒரு ஆனந்தம்,